லெமன்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருவோம். ஆனால் நான் வந்துட்டு தூக்கி போட மாட்டேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ லெமன் கிட்ட எனக்கு தோல் கிடச்சிருக்கு. இது எப்படி கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நன்னாரி சிரப் வந்து நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தோல் வந்து கிடச்சிது. இதை நம்ம தூக்கி போடக்கூடாது. இந்த 1.5 கிலோ லெமன் தோலை வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதில் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்படி நல்லா போட்டு இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கிறோமா அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் வேண்டியதே இல்லை. இதை வச்சு நம்மளுக்கு வந்து டிப்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி நான் ஊற வச்சு எடுக்கிற லெமனில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு துணி சோப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்த தண்ணியில் வந்து துணி சோப்பு நல்லா நுணுக்கி போட்டுட்டு அதில் கம்ஃபர்ட்டை போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோப் தூள் போட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு எத்தனை லிட்டர் வேணால் அப்படியே இருக்கும். நம்ம மாதத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே பைசா வந்து மிச்சமாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் நம்ம வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் இந்த வாட்டரை வந்து லெமன் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக நீங்கள் இப்போ பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா, இதே மாதிரி ஒரு பாட்டில் அந்த வாட்டர் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் கழுவுற சோப்போட அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி கழுவுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் மீனெல்லாம் நம்ம கழுவணும் அப்படின்னா கையில் வந்து வாட போகாதில்ல, அந்த நேரத்தில் இந்த மாதிரி வாட்டரில் வந்துட்டு நம்ம வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சூப்பராக அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து லெமன் தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் தான். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.